செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் அவர்களுக்கு கூடுதல் இயக்குநர் அவர்கள் புத்தகம் மற்றும் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் திரைப்பட விருதுகள் லைவ் இன் ஆன்லைன். செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் அவர்களுக்கு கூடுதல் இயக்குநர் அவர்கள் புத்தாடை மற்றும் பொன்னாடை வழங்கி மரியாதை செய்தார்கள். தமிழ்நாட்டு மக்களின் மகிழ்ச்சியை மனதில் வைத்து, மக்கள் நலனை திட்டங்களில் வைத்து, மண் உரிமையை கொள்கையில் வைத்து, பெண் உரிமையை முதன்மையாய் வைத்து, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க சமநீதி பாதையில், சமூக நீதி பாதையில் நல்லாட்சி நடத்தி வரும் திராவிட மாடல் ஆட்சியின் தவ புதல்வர் பல ஆண்டுகளாக திரைக்கலைஞர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த திரைப்பட விருதுகளை இன்று வழங்கி சிறப்பிக்க இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் மௌகே சாமிநாதன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களே, அக்கா கயல்வழி செல்வராஜ் அவர்களே, வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களே, சகோதரர் வெற்றி அவர்களே, சகோதரர் ஜோசப் சாமுவேல் அவர்களே, துறையினுடைய அரசு செயலாளர் திரு ராஜாராமன் IAS அவர்களே, எல்லோருக்கும் வணக்கம். துறையினுடைய இயக்குனர் மருத்துவர் வைத்தியநாதன் 2020 ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திர நடிகை விருதை பெறுகிறார் வடிவக்கரசி அம்மா அவர்கள். Ensure your mobile against damage, theft or loss with Bubbles. அடுத்ததாக 2010 இவங்களுக்கு தான் அவார்டு, அவங்களுக்கு தான். அடுத்து திரு காசி விஸ்வநாதன் அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். திரு அன்பறிவு அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். திரு தினேஷ் பேபி ஸ்மிருதி அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு, செழியன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2017 ஆண்டுக்கான சிறந்த படம் முதல் பரிசு அறம் தயாரிப்பாளர் கோட்டப்பாடி ராஜன் அவர்களின் சார்பில் அவரது தந்தை ஜெயராம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்து பெற்றுக்கொள்ள திரு ஹிப்ஹாப் தமிழா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கவன் திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். 2017 ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை திரு ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து சிறந்த கதையாசிரியருக்கான விருதை அடுத்ததாக வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெற திரு அமீர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சிவகார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கனா திரைப்படத்தில் சிறந்த பாடலை பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடகி விருது ஆராதனா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள் இந்துஜா அவர்கள். தொடர்ந்து சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றுக் கொள்ள திரு ஆர் பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒத்த செருப்பு திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். திரு ஹரிச்சரன் அவர்கள் சார்பில் அவரது தந்தை சேஷாத்ரி கணபதி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். நாகவிஷால் அவர்களுக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரக்கான விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக 2020 ஆண்டிற்கான திரைப்பட விருதுகள். சிறந்த படத்திற்கான 2ஆம் பரிசு சூரரை போற்று திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது. டுடி என்டர்டைன்மெண்ட் படத்தில் நடித்த அப்பர்ணதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
2020 ஆண்டு சிறந்த நடன ஆசிரியருக்கான விருது திரு சாண்டி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு சாண்டி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு அனைவரும் கரவொலிகளை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. திருமிகு KR விஜயா அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. திரைப்பட விருதுகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக 2016 ஆண்டிற்கான சிறந்த நடிகருக்கான விருது திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. புரியாத புதிர் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான விருது திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக 2020 ஆண்டு சிறந்த நடன ஆசிரியருக்கான விருது திரு சாண்டி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு சாண்டி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த நடன ஆசிரியருக்கான விருது திரு சாண்டி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திரு சாண்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக கவிஞர் தாமரை அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு தொடர்ந்து திரு விஷ்ணு கோவிந்த் அவர்களையும் திரு லாரன்ஸ் கிஷோர் அவர்களையும் திரு ஐயப்பன் திரு சூப்பர் சுப்பராயன் திரு சாண்டி அவர்கள் திரு செல்லப்பாண்டி அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக்கொள்ள கார்கி திரைப்படத்திற்காக திருமிகு சாய் பல்லவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 2022 ஆண்டுக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது சூரரை போற்று படத்திற்காக திரு விஷ்ணு கோவிந்த் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். திரு விஷ்ணு கோவிந்த் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது திரு விஷ்ணு கோவிந்த் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருதை பெற்றுக் கொள்ள திரு தமிழரசன் பச்சமுத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். 2022 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளில் சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருது நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்திற்காக திரு தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திருமிகு தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. அனைவரும் கரவொலிகளை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்.